வணக்கம் சார். இட்லிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஹோட்டல்லுமே சாப்பிட்ருக்க முடியாது. அவ்வளவு சுவை மிகுந்ததா இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு சட்னி. இன்றைக்கி அந்த ப்ரிப்பரேஷனை நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 4 பேர் சாப்பிட உருளைக்கிழங்கு சட்னி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் 150 கிராம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, இஞ்சி சிறு துண்டு இதெல்லாம் தோலை நீக்கிட்டு நல்லா வேக வச்சு வடிகட்டி தண்ணியை ஓரமாக பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டுக்கோங்க. கல்லுப்பு தேவைக்கான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை இந்த சட்னியோட கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, காஞ்ச மிளகாய் போட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்து சட்னியில் கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சட்னிக்கு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். சூடான இட்லி, உருளைக்கிழங்கு சட்னி சுட சுட ரெடியாக இருக்குது. சாப்பிட போகிறோம் நம்ம. என்னுடைய ஃபேவரட் டிஷ்ஷு இது ஒன்று, உருளைக்கிழங்கு சட்னியும் இட்லியும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.